ஏங்க தம்பி இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அண்ணா உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. செந்தில், ஏன்டா இப்படி பண்ற? முத்தண்ணே, எல்லாரையும் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. பரவாயில்லையா, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் கொடுத்த மெடிசனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. டாக்டர் உங்களுக்கு டயட் எல்லாம் டயட் இனிமேல் நார்மல் டயட்டே சாப்பிடலாம். ஆனா நூடுல்ஸ், பேக்கரி ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. என்ன இது பேஷண்ட் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். மே கம் இன் சார். As a family doctor I'm asking you what's happening here? 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்க தம்பி நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்டா நீங்க கூப்பிட்டு வந்தீங்க. நானும் இப்படி நடக்கிறது சகஜம்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம விட்டுட்டேன். இப்போ என்னடானா செந்தில் ஏதாவது மென்டலி டிஸ்டர்ப் ஆகி இருக்காரா? எஸ் டாக்டர். செந்தில் மௌனிகாங்கிற ஒரு பொண்ணு செந்தில் சர்வீஸுங்கிறதால ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு ரெக்கார்டு பண்ணேன். உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு அதுவும் ஒரு லேபரோட பொண்ணு கூட. நோ மாணிக்கம், இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நம்ம போட்டு கொடுக்கலான்னு வந்தா நம்ம டேபை போட்டு முடிச்சிட்டாங்களே. செந்தில், எப்பதான் உங்க அம்மா கிட்ட நம்ம மேரேஜ் பத்தி பேச போற? ப்ளீஸ் மௌனி, ஜஸ்ட் கொஞ்ச நாள் நேரம் பார்த்து அம்மா கிட்ட நானே எடுத்து சொல்றேன். சரி, நான் உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள அண்ணா கிட்ட சொல்வியோ அம்மா கிட்ட சொல்வியோ எனக்கு தெரியாது. கல்யாண தேதி எனக்கு சொல்ற. எந்த வீடுடா? அம்மா வாங்கம்மா வாங்க. என்னையா உன் பொண்ணை விட்டு என் பையனை மடக்கிடலான்னு பாக்குறியா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? சும்மா நடிக்காதயா. உன் பொண்ணு என் பையன் கூட சுத்திட்டு இருக்கா, என் சொத்தெல்லாம் அபகரிக்கலான்னு பாக்குறியா? அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா. தொலைச்சிருவேன். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீயும் உன் பொண்ணு வேற ஏதாவது தொழில் பண்ண வேண்டியதானே? இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீயும் உன் பொண்ணும் இந்த ஊரை விட்டே ஓடிடணும். இல்ல இந்த உலகத்தை விட்டே ஓட வச்சிருவேன். எடுறா வண்டிய. ஏன்பா இப்படி லைட் கூட போடாம இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்களே? சாப்பிட்டீங்களா? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, மனசுதான் சரியில்லை. என்னப்பா சொல்றீங்க? என்னாச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அம்மா, நம்ம கிட்ட சொத்து சுகம் பெருசா ஒன்றும் இல்லம்மா. ஆனா கூலி வேலை செய்தாலும் மானம் மரியாதையோட வாழ்ந்தோம். இப்போ அந்த மானம் மரியாதையும் போயிடுச்சேம்மா.